Hey there, this is Sam, the Chief Meta from Destiny Reinventing Education. என்னோட 100 days challengeல இன்னைக்கு day 2. As I promise, இன்னொரு அமேசிங்கான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ண நான் மறுபடியும் வந்துட்டேன். நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. Because you know what? நம்ம இனிமே அடிக்கடி இந்த சேனல் மூலமா மீட் பண்ண போறோம். நீங்க இந்த சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸை மறக்காம பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இன்னைக்கான டிப் என்ன பார்த்துடலாமா? இன்னைக்கான டிப் மை பிளான் மை ஷெடியூல். உங்க அகாடமிக் ஸ்டடீஸ்ல ஒரு மேசிவ் சக்சஸ் வேணும்னா அதுக்கு ரொம்ப எசென்ஷியலான ஒரு ஹேபிட் உங்ககிட்ட இருக்கணும். அண்ட் we say it as the habit of studying. பட் சில நேரத்தில் உங்கள சில பேருக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸும் படிக்கிறதுக்கு ப்ராப்பரான டைம் கிடைக்கிறது இல்லை. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான சொல்யூஷன் இருக்கு. அண்ட் அந்த சொல்யூஷன் என்னன்னா ஒரு பிளான் அண்ட் அதுக்கான ஷெடியூல். படிக்கிறதுக்காக ஷெடியூல் கிரியேட் பண்ணுறது நீங்க நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய வேலை இல்லைங்க. வெறும் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணா போதும் உங்களுக்காக ஒரு சூப்பரான பிளானை நீங்க கிரியேட் பண்ணிடலாம். அண்ட் அதை எப்படி கிரியேட் பண்றதுன்றது தான் இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த ஷெடியூல் வெறும் படிக்கிறதுக்காக மட்டும் இல்ல, ஆல்சோ உங்க மற்ற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் லைக் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது அண்ட் கொஞ்சம் டைம் என்டர்டைன்மெண்ட்காக எடுத்துக்கிறது, அதுக்கு கூட இந்த ஷெடியூல்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சின்ன தாட் அண்ட் அதுக்கு ஒரு சின்ன எஃபர்ட் போட்டா போதும் உங்கள் அகாடமிக்ஸில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ ஒரு 4 ஸ்டெப்ஸில் எப்படி உங்கள் பிளான் உங்கள் ஷெடியூலை கிரியேட் பண்ணுறதுன்றது இப்போ பார்த்துடலாம். நம்பர் 1, ஃபிக்ஸ் த டெஸ்டினேஷன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கோல் இருக்கணும். பிகாஸ் ஒரு கோல் இருந்தால் மட்டும்தான் அந்த கோலை எப்படி அச்சீவ் பண்ணலான்னு பிளான் பண்ண முடியும். பிளான் பண்ணால் மட்டும்தான் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான ஷெடியூலை போட முடியும். அப்படி ஷெடியூலை போட்டால் தான் அந்த ஷெடியூலை ப்ராப்பராக நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும். அண்ட் அப்படி அந்த ஷெடியூலை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாதான் நம்ம நினைச்ச கோலை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஒரு ஷெடியூல் போடும்போது அந்த ஷெடியூல் எதுக்கானது, இதை ஃபாலோ பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்னு தெரியாமையே ஒரு ஷெடியூல் போட்டிங்கன்னா அது வேஸ்ட். கண்டிப்பாக நம்ம அதை ஃபாலோ பண்ண மாட்டோம். அப்படி ஒரு வாட்டி ஷெடியூல் போட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணலன்னா அடுத்த வாட்டி ஷெடியூல் போடணும்னு கூட நமக்கு தோணாது. ஏன்னா ஷெடியூல் போட்டால் தான் நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோமே. ஸோ ஸ்டெப் நம்பர் 1, ஃபிக்ஸ் த டெஸ்டினேஷன். இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணால் கடைசியில் எனக்கு என்ன கிடைக்கும், நான் எங்கே போய் நிற்பேன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ முதல்ல அதை டிசைட் பண்ணுங்கள். ஸ்டெப் 2, லாங் ரன் வர்சஸ் ஷார்ட் ரன். இப்போ நீங்கள் செட் பண்ண கோல் லாங் டேர்ம் கோலா இல்லை ஷார்ட் டேர்ம் கோலா? லெட்ஸ் சே இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ டாக்டர் ஆர் இன்ஜினியர், அது லாங் டேர்ம் கோல். இந்த மாதிரி லாங் டேர்ம் கோல் எல்லாம் ஷெடியூல் போடும்போது மந்த்லி பேசிஸில் அண்ட் வீக்லி பேசிஸில் தான் ஷெடியூல் பண்ணணும். ஏன்னா அப்படி போட்டால் மட்டும்தான் நம்மளால் அந்த லாங் டேர்ம் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், டாக்டர் ஆகணும்னா நீட்டில் ஒரு பெஸ்ட் ரேங்க் ஹோல்டராக ஆகணும். இன்ஜினியர் ஆகணும்னா ஜேஇ எக்ஸாமில் ஒரு டாப் ரேங்க் ஹோல்டராக வரணும். இப்போ இந்த எக்ஸாமை நீங்கள் எந்த இயர் எழுத போகிறீங்களோ அதுக்கு இன்னும் எத்தனை மந்த்ஸ் இருக்குன்னு கால்குலேட் பண்ணி அதில் எத்தனை வீக்ஸ் இருக்குன்னு கால்குலேட் பண்ணி அந்த எக்ஸாம்ஸோட சிலபஸை பர் வீக்குக்கு டிவைட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போதான் எவ்ரி வீக் ஆஸ் பர் த பிளான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. அண்ட் ஆஸ் பர் த ஷெடியூல் எவ்ரி மந்த்தும் நீங்கள் நினச்ச மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. அண்ட் ஃபைனலி ஒன் டே நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நீட்லையோ இல்லை ஜேஇ எக்ஸாம்லையோ ஒரு டாப் ரேங்க் ஹோல்டராக வந்திருப்பீங்க. அதர் தென் தட், இஃப் யர் கோல் இஸ் ஷார்ட் டேர்ம் கோல், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட நெக்ஸ்ட் வீக் டெஸ்ட்டுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இல்லை நெக்ஸ்ட் மந்த் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னா நம்ம லாங் டேர்ம் கோலில் பிளான் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் பிளான் பண்ணோம். பட் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா அங்கே நம்ம மந்த் பேசிஸ்லையோ வீக் பேசிஸ்லையோ சிலபஸை டிவைட் பண்ணோம் இல்லையா, டேஸ் பேசிஸில் ஹார்ஸ் பேசிஸில் உங்கள் சிலபஸை டிவைட் பண்ணணும். நம்பர் 3, ப்ரிப்பரேஷன் ஆக்டிவிட்டீஸ். லாங் டேர்ம் கோலாக இருந்தாலும் ஷார்ட் டேர்ம் கோலாக இருந்தாலும் உங்கள் சிலபஸை ஹார்ஸ், மந்த்ஸ், டேஸில் நீங்கள் டிவைட் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த சிலபஸில் இருக்க கான்செப்ட்ஸை லேர்ன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் இல்லையா, அண்ட் அப்படி லேர்ன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு டைமிங்கை ஃபிக்ஸ் பண்ணோம். இந்த டைமிங் ஒரு 3 ஆக்டிவிட்டீஸ்க்கு ஈக்குவலாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணும். ஆக்டிவிட்டி 1 ரீட், ஆக்டிவிட்டி 2 ரிவ்யூ, ஆக்டிவிட்டி 3 டெஸ்ட். ஃபர்ஸ்ட்டு ரீட் பண்ணுறதுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணோம். இப்போ ரீட் பண்ணதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ ரிவைஸ் பண்ணதை டெஸ்ட் எழுதுறதுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் ஃபைனலி ஸ்டெப் 4, பேலன்சிங் நான் அகாடமிக் ஆக்டிவிட்டி. இது வரைக்கும் பார்த்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அகாடமிக் வைஸ் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஏற்ற ஷெடியூலை நீங்கள் போட்டிருப்பீங்க. பட் வெறும் ஸ்டடீஸ்க்கு மட்டும் டைம் ஷெடியூல் போட்டு உங்கள் லைஃப்பில் இருக்க எல்லா டைமும் ஸ்டடீஸ்க்காக மட்டும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் ரியல் சக்ஸஸை டேஸ்ட் பண்ண முடியாது. உங்கள் அகாடமிக் லைஃப்க்கும் பர்சனல் லைஃப்க்கும் ஒரு ஈக்குவல் பேலன்ஸ் எப்போவுமே இருக்கணும். ஸோ ஷெடியூல் போடும்போது இன்னும் ஒரு சில நான் அகாடமிக் ஒர்க்ஸ்க்கும் டைமிங்கை ஃபிக்ஸ் பண்ணணும். லைக் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம், தூங்குறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைம், ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுற டைம், எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுற டைம், ப்ரேயர், மெடிடேஷன், இன்னொரு சில எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் லைக் மியூசிக் கிளாஸ், டான்ஸ் கிளாஸ், ஸ்விம்மிங் கிளாஸ், இது எல்லாத்துக்குமே நீங்கள் டைம் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த 4 விஷயத்தை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா
உங்களுக்கான சூப்பர் டூப்பர் ஃபேண்டாஸ்டிக்கான கஸ்டமைஸ்டு பிளானை நீங்கள் ஷெட்யூல் பண்ணியிருப்பீங்க. அடுத்து அந்த ஷெட்யூலை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ண போதும் நீங்கள் நினச்ச நேரத்துக்கு நினச்ச டைமில் நினச்ச மாதிரி நினச்ச மார்க்கை ஸ்கோர் பண்ணி சக்ஸஸை கையில் தூக்கி செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ இந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க இல்லையா? கற்றுக்கிட்டது யூஸ் கிடையாது, கற்றுக்கிட்ட விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண மட்டும்தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் பற்றி உங்களோட தாட்ஸ் என்னன்றது கீழே கமெண்ட்டில் போடுங்க. பிகாஸ் யூ நோ வாட், it makes me happy to read your comments. So this is Sam, the Chief Mentor from Destiny Reinventing Education. இன்னொரு சூப்பரான டாபிக்கோட நான் அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. பாய்.